ओम श्री हनुमभीम मध्वांतर्गत श्री रामकृष्ण वेदव्यासात्मक श्री लक्ष्मी हयग्रीवाय नमः। हरिः ओम। हरे श्रीनिवास श्री गुरुराजो विजयते। அனைவரும் அறிய வேண்டிய மத்வ சித்தாந்தம் என்ற தலைப்பில் நாம் காணும் மத்வ சித்தாந்த கொள்கைகளின் மூன்றாம் பகுதி இது. தாரதமியம் மற்றும் பஞ்சபேதங்களை பற்றி கண்டு வருகிறோம். தாரதமியம் என்றால் ஹைரார்கி அல்லது படிநிலை என்று கூறலாம். பஞ்சபேதம் என்பது வஸ்துக்களுக்கு இடையே உள்ள 5 வகையான பேதங்கள், அதாவது பிரம்ம ஜீவ பேதம், பிரம்ம ஜட பேதம், ஜீவ ஜீவ பேதம், ஜீவ ஜட பேதம், ஜட ஜட பேதம் என்று கண்டோம். இந்த பஞ்சபேதங்கள் மற்றும் தாரதமியம் எந்த அடிப்படையில் வருகின்றது? அந்தந்த வஸ்துவின் ஸ்வபாவத்தையும் ஸ்வரூபத்தையும் ஒட்டி வருகிறது என்று கண்டோம். ஆகவே ஸ்வரூபம் மற்றும் ஸ்வபாவம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்வது அவசியம். இரண்டாம் பகுதியில் ஒரு வஸ்துவின் ஸ்வரூபத்திற்கும் ஸ்வபாவத்திற்கும் வேறுபாடுகள் இருப்பது போல் தோன்றினாலும் உண்மையில் எந்த வேறுபாடுகளும் இல்லை என்று கண்டோம். இதற்கு தங்கச்சங்கிலி, மரமேஜை போன்றவற்றை எடுத்துக்கொண்டு ஸ்வரூபத்திற்கும் ஸ்வபாவத்திற்கும் எப்படி பேதம் இல்லை என்பது விளக்கப்பட்டது. பிரம்ம ஜீவ பேதம், அதாவது பகவானுக்கும் ஜீவனுக்கும் இடையே உள்ள பேதம் என்பது பஞ்சபேதங்களில் ஒன்று. அதை உணர வேண்டும் என்றால் பகவானுக்கும் ஒரு ஜீவனுக்கும் இடையே ஸ்வரூப ஸ்வபாவங்களில் உள்ள வேறுபாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பொருட்டு இரண்டாம் பகுதியில் பகவத் ஸ்வரூபத்தை பற்றி கண்டோம். பகவானின் ஸ்வரூபமும் ஸ்வபாவமும் அளவில் அடங்காதவை. லக்ஷ்மி தேவியும் அவரை முழுவதுமாக அறிய மாட்டாள். அவர் அனைத்திலும் ஊடுருவி இருந்து இயக்குகிறார், அனைத்திற்கும் வெளியில் இருந்து தாங்குகிறார். எங்கும் நிறைந்திருப்பதால் அவர் அணுவை விடவும் சிறியவர், பெரியவற்றை விடவும் பெரியவர். அனோரணியான் மகதோ மகியான் என்று கண்டோம். மேலும் அவரது ஸ்வபாவங்களே, அதாவது அவருடைய குணங்களே அவரது ஸ்வரூபமாகிறது, உடலாகிறது. இரண்டிற்கும் இடையில் வேறுபாடுகள் இல்லை. இதையும் பல உதாரணங்களுடன் கண்டோம். இந்த பகுதியில் ஜீவஸ்வரூபம் மற்றும் ஸ்வபாவம் பற்றி தெரிந்து கொள்வோம். ஜீவஸ்வரூபம் என்றால் என்ன? ஜீவனுடைய உண்மையான ரூபம். அது எந்த அளவு இருக்கும்? பகவானைப் போல அளவில் அடங்காததா? இல்லை. ஒரு குதிரையின் வால் நுனியை எடுத்து அதனை 100 கூறாக்கி அதிலிருந்து ஒரு கூரை எடுத்து மேலும் 100 பாகங்கள் ஆக்கினால் என்ன மிஞ்சுமோ அதுவே ஒரு ஜீவஸ்வரூபத்தின் அளவு. அதாவது ஒரு குதிரையின் வால் நுனியை 10,000 பாகங்கள் ஆக்கினால் அதில் ஒரு பாகத்தின் அளவே ஜீவஸ்வரூபம். இது உபனிஷதங்களில் கூறப்பட்டுள்ள உண்மை. ஒரு ஜீவன் மற்றும் அவனது ஸ்வரூபம் எவ்வளவு நுண்ணியது என்று நாம் உணர்வதற்காக அப்படி கூறப்பட்டுள்ளது. பகவான், பகவத் ஸ்வரூபம், பகவத் குணங்கள் ஆகியவற்றிற்கு இடையே எப்படி வேறுபாடுகள் இல்லையோ அதுபோலவே ஒரு ஜீவன், அவனது ஸ்வரூபம்
அந்த ஸ்வரூபத்திற்கான குணங்கள் ஆகியவற்றிற்கும் இடையே வேறுபாடுகள் இல்லை. ஆனால் பகவானின் குணங்களோ அனந்தம், எண்ணிலடங்காதவை. ஜீவனின் குணங்கள் ஒரு எல்லைக்கு உட்பட்டவை. பகவான் ஸ்வதந்திரன், யாரையும் அண்டி இராதவர். ஜீவனோ அஸ்வதந்திரன், அனைத்திற்கும் பகவானையே அண்டி இருப்பவன். பகவான் இல்லை என்றால் அவனால் செயல்படவே முடியாது. பகவானின் ஸ்வரூபம் அனந்தம், அளவிட முடியாதது. ஜீவஸ்வரூபமோ அணு அளவே இருக்கும். அதன் அளவை சற்று முன்தான் ஆராய்ந்தோம். பகவானின் குணங்கள் அனைத்தும் தோஷமற்ற பரிபூர்ண கல்யாண குணங்கள், மங்களகரமான குணங்கள். ஆனால் ஜீவர்களின் குணங்கள் அதுபோல் அல்ல. இப்படி ஸ்வரூபத்திலும் சரி ஸ்வபாவங்களிலும் சரி ஜீவன் இறைவனிடமிருந்து பெரும் அளவில் பேதப்படுகிறான். பகவான், ஜீவன் இருவரும் சேத்தன, அதாவது உணர்வு பொருள்களாகவே இருந்தாலும் இப்படி இறைவனுக்கும் ஜீவனுக்கும் இடையில் பெரும் பேதம் உண்டு. இதுவே பிரம்ம ஜீவ பேதம். இதை பற்றி பின்வரும் பகுதிகளில் இன்னும் சற்று விரிவாக காண்போம். அடுத்து ஜீவ ஜீவ பேதத்திற்கு வருவோம். ஜீவஸ்வரூபம் அணு அளவே என்று கண்டோம். ஜீவஸ்வரூபத்திற்கும் ஸ்வபாவங்களுக்கும் இடையில் வேறுபாடுகள் இல்லை என்றும் கண்டோம். இந்த ஜீவனின் ஸ்வரூப ஸ்வபாவங்களை ஜீவனின் ஸ்வரூப யோக்கியதை என்று அழைக்கலாம். ஸ்வரூப யோக்கியதையில் ஒவ்வொரு ஜீவனுக்கும் இடையில் பேதம் உண்டு. இதுவே ஜீவ ஜீவ பேதம். ஸ்வரூப யோக்கியதையை பொறுத்து ஜீவர்கள் 3 விதம், அதாவது த்ரிவித ஜீவர்கள் இருப்பதாக மத்வ சித்தாந்தம் கூறுகிறது. இவர்களை முக்தி யோக்கியர்கள், அதாவது முக்திக்கு தகுதியுடையவர்கள், நித்திய சம்சாரிகள் மற்றும் தமோயோக்கியர்கள், அதாவது மீண்டும் வெளிவர முடியாத நித்திய நரகமான அந்தந்தமஸ் செல்லும் யோக்கியத்தை உடையவர்கள், அவர்களே தமோயோக்கியர்கள். இப்படி 3 விதமாக ஸ்ரீ மத்வாச்சாரியார் பிரிக்கிறார். அவராக பிரிக்கவில்லை, வியாச வேதாந்தத்தில் என்ன இருக்கிறதோ அதையே நமக்கு மேலும் தெளிவுபடுத்தி அளித்திருக்கிறார். முக்தி யோக்கிய ஜீவர்கள் மீண்டும் மீண்டும் பிறந்து தனது பக்தி சாதனையை முடித்து கொண்டு விஷ்ணு லோகங்களுக்கு சென்று துக்க கலப்பில்லாத தனது ஸ்வரூப ஆனந்தத்தை அனுபவிப்பார்கள். நித்திய சம்சாரிகள் ஸ்வர்க்கம், பூலோகம், நரகம் போன்ற லோகங்களில் உழல்வார்கள். அவர்கள் மீண்டும் மீண்டும் பிறந்து தனக்கான சாதனையை முடித்து கொண்டு பின் பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட்டு அவர்களது ஸ்வரூபத்தில் உள்ள சந்தோஷம் மற்றும் துக்கத்தை கலந்து அனுபவிப்பார்கள். அது எப்படி சாத்தியம்? ஒன்று சந்தோஷப்படணும், இல்லை துக்கப்படணும். எப்படி ரெண்டுத்தையும் ஒரே சமயத்தில் அனுபவிக்க முடியும் அப்படின்னா, எனது குரு கூறிய ஒரு உதாரணம், ஒரு மிளகாய் பஜ்ஜி சாப்பிட்டால் அதை நாக்கில் வைத்தவுடன் ஒரு சந்தோஷம் வருகிறது, நாக்கில் எச்சில் ஊறுகிறது. அதே சமயம் அதில் பீஜங்கள் இருந்து நாம் ஒருவேளை அதை கடித்து விட்டால் காரம் தாங்க முடியாமல் அவதிப்படுகிறோம், கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது. இது உண்மையில் சந்தோஷமா துக்கமா? கேட்டது கிடைத்ததில் சந்தோஷம், அதை சாப்பிட்டதில் சந்தோஷம், ஆனால் அந்த சந்தோஷத்திலேயே ஒரு துக்கம். இன்னும் ஒரு உதாரணம், ஒரு மகன் நன்றாக சம்பாதித்து வாழ்வில் முன்னேறுவதற்காக வெளியூர் செல்கிறான். பெற்றோர்களுக்கு அவன் வாழ்வில் முன்னேறப் போகிறான் என்ற சந்தோஷம், ஆனால் அதே சமயத்தில் மகன் தன்னை பிரிந்து செல்கிறானே என்ற துக்கம். இப்படி சந்தோஷத்தையும் துக்கத்தையும் சேர்ந்து அனுபவிப்பதே நித்திய சம்சாரிகளின் இயல்பு.
நாம் இந்த உலகில் காணும் குணங்களை வைத்து ஒரு முடிவிற்கு வந்துவிடக்கூடாது. ஸ்வரூப சுபாவங்கள் என்பது இங்கு நாம் காணும் சுபாவங்களிலிருந்து வேறுபட்டிருக்கலாம். இந்த உதாரணங்கள் இவை சாத்தியமே என்பதை அனைவருக்கும் புரிய வைப்பதற்காக சொல்லப்பட்டவை. அதனால் அதை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டாம். இவற்றை பற்றி மேலும் நாம் விரிவாக காண்போம். தமோயோக்கியர்களுக்கு ஆனந்தம் என்பதே இல்லை. அவர்களது ஸ்வரூபத்திலேயே துக்கம் மட்டுமே உண்டு. அவர்கள் ஸ்ரீ ஹரியை அடியோடு வெறுப்பார்கள். அவர்கள் மீண்டும் மீண்டும் பிறந்து தனது சாதனையை செய்து அந்தந்தமஸ் என்ற கொடிய நித்திய நரகத்தை அடைவார்கள். அந்தந்தமஸ் என்றால் கண்ணை குருடாக்கக்கூடிய அளவிற்கு கும் இருட்டு என்று சொல்லலாம். அமாவாசை ராத்திரியில் கூட நம்முடைய கைகளை மட்டுமாவது நம்மளால் பார்க்க முடியும். அந்தந்தமஸில் அது கூட முடியாதாம். அவ்வளவு கும் இருட்டில் இந்த தமோயோக்கியர்கள் தள்ளப்படுவார்கள். அது எப்படி ஸ்வரூபத்திலேயே ஒருவருக்கு துக்கம் இருப்பது சாத்தியமாகும்? ஒரு உதாரணம் கூறுகிறேன். பெரும்பாலானோர் பணத் தேவைக்காக அலைகின்றனர். அவர்களில் சிலர் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் சந்தோஷப்படாமல் வேறொருவரிடம் 10 கோடி ரூபாய் இருப்பதை எண்ணி துக்கமடைகின்றனர். சரி, ஒருவேளை அவருக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்திருந்தால் அப்பொழுதும் கூட வேறொருவரிடம் 100 கோடி ரூபாய் சொத்து உள்ளது என்பதைக் கண்டு தன்னை அவருடன் ஒப்பிட்டு அவர் துக்கமே அடைவார். அப்படிப்பட்டவரை ஆனந்தப்படுத்தவே முடியாது. துக்கப்படுவது என்பது அவருடைய இயல்பு. ஆகவே ஸ்வரூபத்திலேயே துக்கம் இருப்பது என்பதும் சாத்தியம். ஏனென்றால் சாதாரணமாக இந்த உலகத்திலேயே இது போன்ற விஷயங்களை நாம் காண்கிறோம். இப்படிப்பட்ட உதாரணங்கள் விஷயங்களை மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக சொல்லப்படுபவை. அவற்றை அப்படியே எடுத்து கொள்ளக்கூடாது. ஆகவே இப்படி ஜீவர்கள் 3 விதமாக பேதப்பட்டுள்ளனர் என்பதை புரிந்து கொள்வோம். அதிலும் ஒவ்வொன்றிலும் ஒரு ஜீவனுக்கும் மற்றொரு ஜீவனுக்கும் பேதம் உண்டு. அதையே தாரதமியம் என்று கூறுகிறோம். முக்தி யோக்கியர்களான தேவர்களுக்கு இடையே தேவதா தாரதமியம் உண்டு. தமோயோக்கியர்களான தைத்தியர்களிடம் தைத்திய தாரதமியம் உண்டு. இதுபோல் இந்த ஜீவர்களோட ஒவ்வொரு கேட்டகிரியிலையுமே அவர்கள் த்ரிவித ஜீவர்களாக பிரிக்கப்பட்டாலும் அந்த 3 வித கேட்டகிரியிலும் ஒவ்வொரு கேட்டகிரியிலையுமே அவர்களுக்கு இடையில் தாரதமியம் உண்டு. இந்த ஜீவர்களின் குணங்கள் இயற்கையாகவே அவர்கள் ஸ்வரூபத்தில் உள்ளவை, அனாதியாக உள்ளவை, இறைவனால் ஜீவர்களுக்கு கொடுக்கப்பட்டவை அல்ல. மேலும் நாம் கண்ட உதாரணங்கள் அனைத்தும் லௌகீக உதாரணங்கள். இங்கு நாம் காணும் ஜீவ சுபாவங்களே ஸ்வரூப சுபாவங்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கண்டோம். இதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இதை பற்றியும் ஜீவஸ்வரூபத்தை பற்றியும் அடுத்த பகுதியில் மேலும் விரிவாக காண்போம். நன்றி. சர்வம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசார்ப்பணமஸ்து.